வெல்கம் டு பவி நியூட்ரிஷன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பெண்களுக்கு ஏற்படுற கர்ப்பப்பை நீர்க்கட்டி பற்றி தான் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கர்ப்பப்பை நீர்க்கட்டி இப்போது 99% நீர்க்கட்டி இல்லாத பெண்களே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுடைய நேச்சுரல் ஃபுட்டு எல்லாமே கெமிக்கலாக மாறிச்சு. ஸோ மோஸ்ட்லி பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு ரீசனுன்னு பார்த்திங்கன்னா இந்த கர்ப்பப்பை நீர்க்கட்டின்னு தான் சொல்கிறாங்க. இந்த நீர்க்கட்டி எதனால் உருவாகுது, இதில் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது, ஸோ மோஸ்ட்லி நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான நீர்க்கட்டி எது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இதில் 3 வகையான நீர்க்கட்டி இருக்குது. செயல்பாட்டு நீர்க்கட்டின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணோம், உங்கள் கர்ப்பப்பைக்குள்ளே சின்ன சின்ன கட்டிகளாக இருக்கும். ஸோ இதனால் நமக்கு எந்த தொந்தரவும் ஏற்படாது. அதுக்கப்புறம் செகண்ட் டைப் பார்த்திங்கன்னா ஃபோலிகுலர் நீர்க்கட்டி. இந்த நீர்க்கட்டி ஒரு முட்டை வடிவத்தில் இருக்கும். அது எப்போவுமே பீரியட் டைமில் தானாக மூவ் ஆகி நமக்கு யூட்ரஸ் வழியாக வந்துடும். ஸோ இதனால் நமக்கு எந்த ப்ராப்ளமும் ஆகாது. லாஸ்ட்டாக தேர்டாக ஒரு நீர்க்கட்டி இருக்குது பாருங்கள், கார்பெக்ஸ் லியூட்டியம். இதுதான் நமக்கு ப்ராப்ளம் பண்ணக்கூடியது. இது என்ன பண்ணுன்னா, நம்ம கர்ப்பப்பை மேலே ஒரு திரவம் மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா ரொம்ப கெட்டியாக குழகுழன்னு இருக்க மாதிரி ஒரு திங்ஸ் மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணால் நம்ம கர்ப்பப்பை மேலே ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது சின்ன சின்ன நீர்க்கட்டிகளாக அதோட மில்லிகிராமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அது என்ன பண்ணால் நம்ம அடி வயிற ஒரே வலியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வாமிட்டிங் சென்சஸ் இருக்கும், வீக்கம் இருக்கும், எந்த ஒரு ஒர்க்கையும் நம்மளால் ஈடுபட செய்ய முடியாது. ஸோ அது மட்டும் இல்லை, பீரியட் ரெகுலராகவே இருக்காது. 1 மந்த் வரும், 1 மந்த் வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுனாவே நமக்கு கார்பெக்ஸ் லியூட்டியத்தில் நீர்க்கட்டி ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த நீர்க்கட்டியால் நமக்கு பேபி ஃபார்ம் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நமக்கு அக்கறை ஆகாமல் நம்ம ஹெல்த்தியான லைஃப்குள்ளே இருக்கணும்னா கண்டிப்பாக நேச்சுரல் வேல நம்ம ஃபுட்டு ஹேபிட் சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படி சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நம்ம கர்ப்பப்பை நல்லா இருக்கும். ஒவ்வொரு பெண்ணுக்கும் தாய்மை என்பது ரொம்பவுமே முக்கியத்துவமானது. அவள் பிறவிக்கே கொடுக்குற மதிப்பு எதுக்குன்னா தாய்மை தான். ஸோ அப்படி நமக்கே உரிமையான அந்த கர்ப்பப்பையை நம்ம எப்போவுமே பாதுகாப்பாக வச்சுக்கணும் இல்லைங்களா? நிறைய பேர் கர்ப்பப்பையே நீக்கிட்டு ரொம்ப ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளம் ரொம்ப இருக்காங்க. ஸோ கடவுள் படைத்த அந்த உறுப்பை நம்ம எக்காரணத்தை கொண்டு நீக்கக்கூடாது. அது ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா உங்கள் ஃபுட்டு ஹேபிட்டை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். மந்த்லி சைக்கிள் ப்ராப்ளத்தால் உங்களுக்கு ஓவர் வெயிட்டாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, பீரியட் சர்க்கிளும் சரியாக ஃபார்ம் ஆகிருக்காது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெர்ப் லைஃப் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இது நம்பர் 1 நியூட்ரிஷன் 95 கண்ட்ரீஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நிறைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு ஹெர்ப் லைஃப் பெஸ்ட்டு லைஃப்பை கொடுக்கணும். நீங்கள் பெஸ்ட்டை சூஸ் பண்ணி உங்களுடைய வெயிட் லாஸ் ஜர்னியும் உங்களுடைய கர்ப்பப்பையில் பிரச்சனைகளையும் தீர்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு பெஸ்ட்டான ஒரு பெஸ்ட்டு நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நல்ல நியூட்ரிஷன் ஃபார்ம் ஆகும்போதே நமக்கு எல்லா நல்லதும் நடக்கும். இது மட்டும் இல்லை, ஹெர்ப் லைஃப் நியூட்ரிஷனை பற்றி வேறு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைனாலும் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனுக்கு காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், பாய் 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 வியூவர்ஸ்.